எபிசோட் 50ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து நேரா அந்த மியூசிக் டைரக்டர் ஷிபுவ வந்து பார்க்க போறாங்க. போன உடனே அவரு பயங்கர எக்ஸைட் ஆயிட்டு, "உங்களோட வாய்ஸ் வாவ்! செம்மையா இருக்குது." அப்படி இப்படின்ற மாரிலாம் அவரு பேசுறாரு. பட் இவங்க அப்படியே கட் பண்ணிட்டு, "இல்ல இந்த மாதிரி எனக்கு வந்து பாடுறதுக்கான எந்த ஐடியாவுமே கிடையாது. எனக்கு வந்து செஃப் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே. ஸோ ஐ அம் சாரி." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் அவரு வந்து, "நல்லா யோசிங்க. உங்களோட வாய்ஸ் அவ்ளோ நல்லா இருக்குது. கண்டிப்பா நீங்க இதுல ஒரு பாட்டு மட்டும் பாடுனீங்க அப்படின்னா, எங்கேயோ போயிருவீங்க." அப்படிங்கிற மாரி எவ்வளவோ பேசுறாரு. "இல்ல ஐ அம் ரியலி சாரி. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நேரா நெடுமாறன் கிட்ட போறாங்க. "ஐ அம் ரியலி சாரி." அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையுமே நான் இதுக்கப்புறமா பண்ணவே மாட்டேன். நீங்க என்ன நம்புங்க. நான் வந்து இதுக்கப்புறம் பாடவும் மாட்டேன். எல்லாத்தையுமே நான் விட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க ஹெல்த் தான் எனக்கு முக்கியம்." அப்படின்னு அந்த மாஸ்க் ஒண்ணு போட்டிருப்பாங்க தெரியுமா? அதை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. நம்ம நெடுமாறன் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்க்க பார்க்குறாரு, எடுக்கிறாரு. அப்படி ஒரு டென்ஷன் ஆகுது. அதை தூக்கி அப்படியே குப்பை தொட்டியில போட்டுறாரு. எனக்கு என்னன்னா, இந்த இடத்துலயாவது நம்ம நெடுமாறன் சரி நம்ம பொண்ணு நமக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. அவங்களோட ட்ரீமையே கூட விடுறாங்கன்றப்ப கூட கொஞ்சம் கூட ஒரு சாஃப்ட் கார்னரே இல்லாம, அப்போ அத தூக்கி அப்படியே குப்பை தொட்டில போடுறது வந்து, ஸோ இது என்ன வகையில எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்ளோ செல்ஃபிஷா அவர பத்தி, அவரோட ஃபீலிங்ஸ எல்லாத்தையும் அவர பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறாருன்றது ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிய அடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் பாண்டி வந்து வெற்றி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்படி வந்து அவ கைய நீட்டி அடிக்க முடியும்? அது வந்து என்னதான் இருந்தாலும் அது தப்பு தான். அவ வந்து அந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. எங்கருந்து அவளுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா பேசிட்டு இருப்பாரு. பட் நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா, அவ பண்ணது கரெக்ட் தான். அவ அடிக்கிற அளவுக்கு தான் நான் பண்ணிட்டேன். ஸோ என் மேல தான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வேணியுமே வந்து ஐஷு கிட்ட போயிட்டு, "வெற்றிய நீ அறைஞ்சிட்டியா? அவன் அப்படி என்ன தப்பு பண்ணா? உனக்கு யார் வந்து இந்த மாதிரி அடிக்கிற அளவுக்கு ரைட்ஸ் குடுத்தா? அவன் என்ன உன்ன பழிவாங்கவா செஞ்சான்? உனக்கு நல்லது நினைச்சு தானே ஒரு விஷயத்த பண்ணான். ஏன் நான் கூட தான் போயிட்டு அந்த மாதிரி சான்ஸ் கேட்டேன். அதுவும் எல்லார் முன்னாடியும் நீ எப்படி வந்து அவன் அறைவ? உன் லிமிட்ட நீ கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க ஐஷு. இது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா எந்திச்சு போயிடுறாங்க. அண்ட் ஈவன் ரம்யாவுமே பார்த்தீங்கன்னா, நைட் அந்த கடையில வெற்றி கிட்ட வந்து, அது எப்படி அவங்க வந்து மேல கை வைக்கலாம்? அவங்களலாம் வந்து நாக்க புடிங்கிற மாரி கேள்வி கேட்டா மட்டும் தான் எனக்கு மனசு ஆறும். அது எப்படி அடிக்க முடியும்? அப்படின்ற மாரி அவங்களுமே வந்து கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு நம்ம வெற்றி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு மாடியில நின்னுட்டு இருக்கப்போ, நம்ம பாண்டி எப்பவும் போல போய் அவரோட மேஜிக்க வந்து காட்டுவாரு. என்னன்னா, அவர நார்மல் ஆக்குறேன் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு காமெடியா வந்து, "நான்லாம் எத்தனை பொண்ணுகிட்ட அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து நீ பெருசா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மைண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு" சொல்லி எப்படிலாம் அவர் அடி வாங்கினாருன்னு சொல்லிட்டு ஒரு மாரி காமெடியா அந்த விஷயத்த சொல்லுவாரு. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா வெற்றி ஒரு பாயிண்ட்ல வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அந்த சீன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது அந்த பாண்டிஸ் டச் அப்படிங்கிற மாரி சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம வெற்றி அண்ட் ஐஷு வந்து ஒரு மாரி கிராஸ் பண்ணி நடந்து போற மாரி ஒரு சீன் வரும். ஐஷு வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு அவங்க பயங்கரமா ரியலைஸ் பண்ணி அதை ரிக்ரெட்டும் பண்றாங்க. பட் அவங்களோட சிச்சுவேஷன் அவங்களால எதுவுமே அதை தாண்டி பண்ண முடியல. அதாவது வெற்றிகிட்ட போய் சாரி கேட்கறதோ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது வெற்றிகிட்ட பேசினா. ஸோ அதனால இவங்க ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்காங்க. நம்ம வெற்றி வந்து டோட்டலா அப்செட்டுங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து தூரத்துல இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி நடந்து போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் வெற்றி அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி தயக்கமா போயிருவாரு. ஆனா ஐஷு நின்னு கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் திரும்பி பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது. இது போக பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல மறுபடியும் அந்த பிரியாவோட சீன்ங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி இந்த 22ஆம் தேதியை டார்கெட் பண்ணி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போ என்னடான்னா புதுசா ஒரு பையனோட பேசிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா விக்ரம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அவர் பேசுறப்போ நடுவுல அக்கான்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை அவங்க வந்து தம்பியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீ இன்னும் எவ்வளோ டைம் தான் எடுத்துப்ப? எவ்வளோ நாள் தான் வந்து பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க? ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. "நான் இப்பதான் எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் வந்து இதை பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, கர்மான்னு ஒண்ணு இருக்குது. நான் அதை கண்டிப்பா நம்புறேன் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து ரொம்ப கிளியரா தெரியுது, நம்ம பிரியா வந்து ஆக்சுவலா நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனா அதுக்காக அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ரெசார்ட்டுக்கே வந்திருப்பாங்க போல. ஸோ அவ்வளவுதாங்க. எபிசோட் 50ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 51ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.